சேனல் டெக்ஸ்பாக் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பிசியை வந்து நானே கைப்பட பில்ட் பண்ணது. இந்த பிசியை பில்ட் பண்ணும்போது நான் பட்ட ப்ராப்ளம்ஸ் என்ன, இந்த பிசியை பில்ட் பண்றதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருந்தது, இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் இந்த பிசில நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீடைலையும் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கன் அழுத்தி அதுல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போற போஸ்டோட அப்டேட்டை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பிசிக்கு நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் முதல்ல சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற முதல்ல பாத்திரலாம். இந்த பிசிக்கு நாம போட்டிருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMD தரப்புல இருந்து AMD 4350G அப்படிங்கிற APU ப்ராசஸர் தான் போட்டிருக்கோம். இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 4 கோர் 8 த்ரெட் கூட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல நம்மளுக்கு இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கிராபிக்ஸ் சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த ப்ராசஸருக்கு நாம சூஸ் பண்ண மதர்போர்ட் பாத்தீங்கன்னா Gigabyteோட B450M அப்படிங்கிற மதர்போர்ட் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இந்த மதர்போர்ட்ல பாத்தீங்கன்னா 4+2 DRM இருக்குது, பிளஸ் இதுல ஒரு M.2 ஸ்லாட் இருக்குது. இதுல கேமிங் ஈத்தர்நெட் போட்டிருக்கனால நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து லேக் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, இந்த பிசிக்கு நம்ம பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணக்கூடிய SMPS பாத்தீங்கன்னா ESportோட BS450L இந்த SMPS தான் யூஸ் பண்ண போறோம். இந்த SMPS பாத்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் SMPS தான். பிளஸ் இதுல வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த பிசில நம்ம கிராபிக் கார்டு யூஸ் பண்ண போறது இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு இது போகும் அப்படிங்கிற முடிவுல நம்ம டிசிஷன் எடுத்துருக்கிறோம். இதுலயே நம்மளுக்கு வந்து கிராபிக் கார்டு கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிளும் வந்து அட்டாச் பண்ணி வருது. நம்ம தேவைப்பட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 450 வாட்ஸ் போதுமானது அப்படிங்கிற முடிவுல தான் நம்ம இந்த SMS பண்ணணும். ஓகே, இந்த பிசிக்காக நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா XPG 32 MHz கேமிங் RAM சூஸ் பண்ணோம். இந்த RAM பாத்தீங்கன்னா 8GB RAM சூஸ் பண்ணோம். இந்த ப்ராசஸருக்கு நம்ம இன்டகிரேட்டட் கிராபிக் கார்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு 8GB இப்போதைக்கு போதுமானதுதான். பிளஸ் ஒரு 8GB அடிஷனலா வந்து ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இந்த RAM நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் இந்த பிசிக்கு நாம ஸ்டோரேஜாக என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பிசிக்கு நம்ம பூட் பண்றதுக்காக 240GB WDA கிரீன் SSD யூஸ் பண்ணிருக்கோம். 2.5 இன்ச் SATA SSD யூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் ஸ்டோரேஜுக்காக வந்து Seagateோட 1TB ஹார்ட் டிரைவ் போட்டிருக்கோம். 7200 RPM கொண்ட ஹார்ட் டிரைவ். எல்லாமே இந்த பீஸ்ல வந்து ஃபிட் பண்ணனால வந்து என்னால வந்து இதுல காட்ட முடியல. பிளஸ் இந்த மொத்த காம்பனன்ட்டும் உள்ள வைக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ண கேபினட் பாத்தீங்கன்னா ESportோட கேமிங் கேபினட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கேபினட்ல நம்மளுக்கு வந்து RGB ஸ்ட்ரிப் லைட் வருது. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120mm இன்பில்ட் RGB ஃபேன் ஒன்று வருது. இது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பிசியை பில்ட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வந்து ஃபுல்லா என்னால காமிக்க முடியாது, பல பிரச்சனைகள் இருந்ததுனால வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை பாருங்க. பிளஸ் இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட்ல சொல்றேன். இல்லாட்டினா நெக்ஸ்ட் வீடியோல வந்து
இப்போ இந்த பிசியை பில்ட் பண்ண வீடியோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோல நான் எப்படி பில்ட் பண்ணங்கிற சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த பிசியை பில்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. இதோட பிரச்சனையை வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து கண்டிப்பா சொல்றேன். நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 days ரிலீஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு போகிற வீடியோ அப்டேட் நீங்கள் உடனே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் என்னோட சேனலுக்கு. மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.